எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி நிறுவனமான ரிவர் கோவையில் தனது முதல் விற்பனை நிலையத்தை தொடங்கியுள்ளது. கிளை துவங்கிய முதல் நாளில் வாகனங்களை பெற்று கொண்ட வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெங்களூருவை தலைமை இடமாக கொண்ட மின்னணு வாகனம் உற்பத்தி செய்யும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ரிவர் தமிழகத்தில் தனது இரண்டாவது கிளையை கோவை திருச்சி சாலை ராமநாதபுரம் பகுதியில் துவங்கியது. இண்டி ஸ்கூட்டர்கள், ஆக்சஸரீஸ் மற்றும் அதைச் சார்ந்த வணிகப் பொருட்கள் அனைத்தையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வகையில் ரிவர் நிறுவனத்தின் கிளை திறக்கப்பட்டது. ராஜ்துரை மொபிலிட்டி எல்எல்பி நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ள இந்த நிறுவனமானது 2024ஆம் ஆண்டில் சென்னையில் தனது முதல் கிளையை தொடங்கியது. இதன் மூலம் ரிவர் தமிழகத்தில் தடம் பதித்தது. தொடர்ந்து கோவையில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் நிறுவனத்தின் விரிவாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் வேலூர், ஈரோடு மற்றும் திருப்பூரில் கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளது. தற்போது பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை, ஹூப்ளி, விசாகப்பட்டினம் மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களில் என 9 விற்பனை நிலையங்களை கொண்டு இயங்கி வருகின்றதுடன் இனிவரும் நாட்களில் மைசூர், பெல்காம், திருப்பதி, அகமதாபாத், புனே, நாக்பூர் மற்றும் டெல்லி ஆகிய இடங்களிலும் தங்களது கிளைகளை விரிவுபடுத்த உள்ளது. கோவையில் திறக்கப்பட்ட இக்கிளையின் துவக்கம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிவர் நிறுவனத்தின் இணை நிறுவனரும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அரவிந்த் மணி கூறியதாவது: சென்னையில் எங்கள் முதன்மை கிளையின் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதில் முனைப்பு காட்டி வருகின்றோம். ஆரம்பத்தில் இருந்தே எங்களுடன் பணியாற்றும் ஊழியர்களை கிளையின் அருகாமையில் இருந்தே தேர்வு செய்வதால் அந்தந்த ஊர்களின் சந்தை நிலவரம், ஸ்டைல், வசதிகளை வாடிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வகையில் வழங்குவதாக தெரிவித்தார். 2025 மார்ச் மாதத்திற்குள் இந்தியா முழுவதும் 25 கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளதாகவும் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப த்திற்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்ற வகைகளில் மின்சார வாகனங்களை வடிவமைத்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.